ஹாய் விவர்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீண்ட நாள் கழித்து சமையல் வீடியோ போடுறேன். இந்த மாதிரி வாழைப்பூவை சுத்தம் பண்ணிவிட்டு அலசி எடுத்து வச்சுக்கோங்க. அலசி எடுத்துக்கின்னு 2 ஸ்பூன் கடலை மாவு, 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு, அதுக்கு தேவையான சால்ட்டு, கொஞ்சோண்டு மிளகாப்பொடி, இல்லை நீங்கள் கரம் மசாலா பொடிலாம் இருந்துன்னா அதை கொட்டி கூட கலந்துக்கலாம். இதை நல்லா கலந்துட்டு இந்த மாதிரி இருக்கணும். தண்ணி நிறைய விடக்கூடாது, அப்போ தான் பக்கோடா நல்லா முருகலாக வரும். பாருங்கள், எண்ணெய் நல்லா காயட்டோன்னு இந்த மாதிரி உதுத்து போடுங்க. இது சமையல் தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ இது மாதிரி செவுக்கிட்டோன்னு பதமாக கிளறி விடுங்க. இது பச்சை பூவு, அது கொஞ்சம் திட்டமான தீயில் சிம்மில் வச்சு வேக போடணும். அதுக்குன்னு ரொம்ப சிம்மில் வைக்கக்கூடாது. அதிகமான தீ வச்சா பூ கருகி போயிடும். அதனால் பூவும் வேகணும், நல்லா கலரும் இருக்கணும். அது மாதிரி போடுங்க. நான் இதில் கொஞ்சோண்டு கேசரி பவுட்ரு போட்டிருக்கேன் கலருக்காக. நான் மிளகாப்பொடி போட்டிருக்கேன். காரத்துக்கு நீங்கள் இந்த மசாலா சேர்க்கறதுனால காரத்துக்கு எதுவும் நான் வெறுமனே செய்கிறதுனால கடலை மாவு, பச்சரிசி மாவு, உப்பு, பெருங்காயம், மிளகாப்பொடி, கொஞ்சோண்டு கலருக்காக கேசரி பவுட்ரு, அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா செவுக்கிட்டணும், முருகலாக ஆகட்டணுட்டு எடுத்துருங்க. சூப்பராக வாழைப்பூ பக்கோடா அருமையாக இருக்கும். சாம்பாருக்கு இல்லை வெறும் வாயில் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லாம், அருமையாக இருக்கும். வாழைப்பூ சாப்பிட்றதுக்கு பசங்க கஷ்டப்படுறாங்கன்னா அது மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இதை கொடுக்கலாம். அரிசி மாவு இல்லைன்னா பக்கோடா மெத்துன்னு இருக்கும். ஒரு முறையாக போட்டு விடுங்க. நெட்டமாக அந்த எண்ணெய்க்கு தக்கினபடி போடுங்க. சாப்பிட்டிங்கன்னா கசப்பு இல்லாத பூவாக இருக்கணும். கசப்பு பூவாக இருந்ததுன்னா வேக வச்சு தண்ணி எடுத்துருங்க. நல்லா ஒட்டை பிழிஞ்சு எடுத்து அதுக்கப்புறம் மசாலா போட்டு பெரட்டி இந்த மாதிரி செய்யுங்க. இதுதான் பாலக்கீரை. இது சுகர்லாம் கண்ட்ரோல் பண்ணும். இந்த பாலக்கீரை சாப்பிட்டா இது கோதுமை மாவு சப்பாத்தி எல்லாம் போட்டு பிசைஞ்சு செய்வாங்க. இதை நம்ம பருப்பு போட்டு கடைஞ்சிருக்கோம். பருப்பு, வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வேக வச்சுக்கோங்க. வேக வச்சுன்னு இந்த கீரையை அரிஞ்சு வச்சுன்னு அது வெந்து வந்த பிறகு இந்த கீரையை போட்டு ஒரு வேக்காடு வானலில் வச்சு வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பருப்பை சேர்த்து இந்த கீரையோட மசில் பண்ணிவிட்டு எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகா 1 கிள்ளி போட்டு வெங்காயம் 2 போட்டு தாளித்து கொட்டுங்க. அருமையாக இருக்கும், சூப்பர்.